ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த சொந்தக்காரங்க வந்து கறி விருந்துன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வேர்டு வந்துட்டு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? "புறம்போக்கு, நாய்க" அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் வந்து சொன்னேன். நான் சொன்னது அந்த டைம் வந்து கோவத்தில அந்த இதில வந்துட்டு நான் சொல்லிட்டேன். நான் அத வந்து எல்லார்ட்டயுமே வந்துட்டு ஹானஸ்ட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பேசினது தப்பு தான். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி. நான் அப்படி நார்மல் லைஃப்ல வந்துட்டு நான் அந்த மாரிலாம் வந்து பேச கிடையாது. ப்ளஸ் அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹைப் ஏறி பேசிட்டேன். அதனால சாரி. அதே மாரி நெறைய பேர் வந்து சொல்றீங்க, "நீங்க இப்படி நீங்க வாய் பேசுனனால தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க" அப்படின்ட்டு. நீங்க வந்து என்னைய கேட்டு பாருங்க. வெளியில நான் ரொம்ப சாஃப்ட்டு. ரொம்ப ஜாலி டைப்பு. ரொம்ப சாஃப்ட்டு. ப்ளஸ் பொது இடத்துல வந்துட்டு நம்ம போயிட்டு இப்படிலாம் வந்து பண்றாங்களே அப்படிங்கிறத தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ப்ளஸ் ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட கேள்வி. 2வது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒருத்தவங்களோட மனச வந்து காயப்படுத்துற மாதிரி. பிளஸ் இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து சொல்றேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வசதியானவங்க வர்றாங்க அப்டின்னா, உடனே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா? வாங்க வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசலாம். வாங்க வாங்க. இலைய போடுப்பா. அத எடுத்தாந்து வை, இத எடுத்தாந்து வை. அந்த முட்டை, அந்த சிக்கனு அதுக்கப்புறம் வந்துட்டு கறி மட்டும் விட மாட்டேங்கிறீல. முட்டை, சிக்கனு அந்த குழம்பு கெட்டி குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்து. சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா மறுபடியும் வந்துட்டு வாங்கிக்கங்க. உங்களுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்லாம் வந்துட்டு சீன போடுங்க. இதே இது கொஞ்சம் இல்லாம நடுத்தரமா நம்ம வந்து போனோம் அப்படின்னா, நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி இங்கிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கிட்டு வருவோம். ஆனா கண்டுக்காத மாரியே வந்து பேசுவாங்க. அப்புறம் நம்ம வந்து வாண்டடா வந்து பேசும்போது, வாங்கப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு அதோட வந்துட்டு விட்டுருவாங்க. போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடுற இடத்துல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, வசதி படைத்தவர்கள வந்து கவனிக்கிற விதம் வேற. பிளஸ் வந்துட்டு நம்மள மாரி நார்மல் பீப்பிள் வந்து போனோம் அப்படின்னா, அவங்கள வந்து கவனிக்கிற விதம் வேற. அத தான் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்றேன். எல்லாருமே மனுஷங்க தான். சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன். யாரும் சாப்பாட்டுக்கு இல்லாம வந்துட்டு விருந்துக்கு வரல. எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒருத்தர் விருந்து வந்து கூப்பிடுறாங்க அப்டின்னா, நம்ம மதிச்சு அவங்களுக்கு மதிச்சு நம்ம வந்துட்டு போறோம் இல்லையா? பிளஸ் அங்க மரியாதை குடுங்க அப்டிங்கிறேன். எல்லாரையுமே ஒரே மாரி பாருங்க. இருக்கிறவங்கள ஒரு மாதிரி கவனிக்கிறதும், இல்லாதவங்கள ஒரு மாதிரி கவனிக்கிறதும் ஏன் பண்றீங்க? அத பண்ணாதீங்க அப்டின்னு நீங்க வந்து போடவே தேவையில்ல. அப்ப இருக்கிறவங்கள மட்டும் நீங்க கூப்பிட்டு வச்சு போட்டு விருந்தாக்குங்க. இல்லாதவங்கள கூப்பிடாதீங்க. அத தான் நான் வந்து சொல்ல வர்றேன். பிளஸ் அந்த இடத்துல அப்டி பண்ணது எனக்கு வந்துட்டு கோவமா இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு அங்க வந்து எதுவுமே நான் பேசவே கிடையாது. நான் பொது இடத்துல வந்துட்டு இந்த மாரி சீப்பா வந்துட்டு போயிட்டு சண்டை போடுறது, பண்றது அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. பிளஸ் ஒருத்தர் நம்மள வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஆய் ஊய்ன்னு கத்தி, இது மாரி ஒரு மாரியெல்லாம் வந்து பேசலாம். எனக்கு வாயே வராது. நான் இங்கே எப்படி உங்கள்ட்ட வந்து பேசுறேன். பிளஸ் அந்த மாரி யாராவது நம்மள வந்து ரொம்ப மனசு காயப்படுற மாரி ஏதாவது பேசினாங்க, பண்ணாங்க கூட, நான் இங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வாய் ரைஸ் பண்ணி பேசவே மாட்டேன். எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டா தெரியும். நீ எங்கே பேசணுமோ, அங்கே வந்து நீ பாயிண்ட்டா பேச மாட்ட. ஆனா, இங்க வந்து எனக்கிட்ட வந்துட்டு சொல்லி சொல்லி அழு. அதுக்கு தான் நீ லாயக்கு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் கூட திட்டுவாரு. அத தான் நான் வந்து சொல்ல வரேன். எல்லாருமே ஒண்ணு தான். அந்த பூமியில இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம். பிளஸ் எந்த சொந்தங்களோடையும் சண்டை போடாம, பிளஸ் எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு தான் வந்து எல்லாருமே நெனைக்கிறது. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஒரு மாரி ஒரு ஒரு கேரக்டர்ல வந்துட்டு இருக்காங்க. யாரையுமே நம்ம வந்து இது பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போனாலுமே, பிளஸ் அவங்க அவங்க குணத்த விட்டு, அவங்களோட கேரக்டர விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. இதுக்கு மேல என்னதான் பண்றது சொல்லுங்க? ஒண்ணு நம்ம போணும். இல்லாட்டி நம்ம போகாம இருக்கணும். இந்த மாரி நம்மள வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்டின்னா, நம்ம போவே தேவையில்ல. அத தான் நான் வந்துட்டு சொன்னேன். அன்னைக்கு வந்துட்டு கோவமா நான் வந்து சொல்லிட்டேன். பிளஸ் என்னோட இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்துட்டு புரியும். இப்ப இது எனக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. எனக்கு மாரி நெறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லி, நெறைய பேர் வந்துட்டு கமெண்ட் வந்து போட்டுருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்துட்டு எதுவுமே பேச கிடையாது. இது என் மேல சத்தியம். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி வேர்ட்ஸ் வந்து பேசி சின்ன பிள்ளையிலேருந்து என்னைய வளர்க்கவும் கிடையாது. எல்லா அம்மா, அப்பாவும் பிள்ளைங்கள வந்துட்டு நல்ல முறையில தான் வந்துட்டு வளர்த்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பாட்டுக்காண்டி மத்தவங்க மாரி நாக்க தொங்க போட்டுட்டு போற கேஸ் நான் கிடையாது அப்டின்னு அதில ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். அப்ப விருந்துக்கு போறவங்க எல்லாருமே என்ன நாக்க தொங்க போட்டுட்டு போறாங்களா? அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் அதிலேயுமே சொன்னது வந்துட்டு, எல்லாரையும் நான் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லல. பிளஸ் எனக்கு நெகட்டிவா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவா யார் இருக்காங்களோ, அவங்கள தான் நான் வந்துட்டு மீன் பண்ணி வந்து சொன்னேன். பிளஸ் யாரோடையும் வந்துட்டு எனக்கு சண்டை போடுறது, பண்றது பிடிக்காது. அப்படி சண்டை போட போனோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? அதுக்கும் ஏதாவது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அதுக்கும் வந்துட்டு நீங்க ஏதாவது சும்மா கீழ இறங்கி சண்டை போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி காது குடுத்து கேட்க முடியாது. இது எதுக்கு தேவையில்லாம என்னமோ சொல்லுவாங்கல்ல, "சாக்கடையில கல்ல விட்டு எறிஞ்சா சாக்கடை நம்ம மேல தான் வந்து படும்" அப்படிங்கிற மாதிரி. அதனால சரி, இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன். பிளஸ் இந்த மாரிலாம் நடக்குது. இந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்றேன். பிளஸ் அன்னைக்கு வந்து கோவமா சொல்லாம கொஞ்சம் சாந்த சொரூபினியா வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இருந்திருக்கும். பிளஸ் அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹைப் ஏறிருச்சு பிரஷர். அதனால திடீர்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதனால ரொம்ப 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 சாரி. நான் வந்து வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். அது என் பிள்ளைகளுக்கே வந்து தெரியும். எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியும். பிளஸ் நான் வாய்ஸ் வந்து ரேஸ் பண்றது என்ன, பிள்ளைங்கள்ட்ட வந்து கத்துவேன். அத பண்ணாத, இத பண்ணாத, இத செய்யாதேன்னு. மத்தபடி வேர்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து யூஸ்
பண்ணுறதே கிடையாதுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதனால நான் வந்து தப்பா பேசியிருந்தா சாரி மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க.